ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களே, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு அறிவியல், ஆன்மீகம், பல்வேறுபட்ட துறைகள் வந்து தகவல் சொல்றீங்க. இன்னைக்கு என்ன சார் தகவல் சொல்ல போறீங்க? நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வியல் தத்துவத்தை பத்தி சொல்ல போறேன். நேயர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. சொல்லுங்க சார். ரெண்டு இளம் கன்னி சாமியார்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ இடையில வந்து ஒரு ஆறு குறுக்கிட்டது. ஆத்த பாக்குறாங்க. ஆத்துல வந்து வெள்ளம் அப்படியே கரை புரண்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது சார். ஓகே சார். அந்த ஆத்து ஓரமா ஒரு இளம் பெண் ஆத்த கடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்களால முடியல. உடனே அந்த இளம் பெண் வந்து அந்த சாமியார்களை பார்த்து, ஐயா, கொஞ்சம் என்னை கொண்டு வந்து அந்த ஆத்துக்கு அக்கறையில விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாமியார் ஒரு கணம் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும். அடுத்த நிமிஷம் அதுல ஒரு சாமியார் சொல்றாரு, சரிம்மா, நான் வந்து ஆத்துக்கு அக்கறையில உன்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண்ணை வந்து தன்னோட தோல்ல சுமந்து அப்படியே ஆத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு குறுக்க. இன்னொரு கன்னிசாமியாரும் அவர் கூட பின்னாடி வந்துட்டு இருக்காரு. கொண்டு வந்து அந்த பெண்ணை அப்படியே அக்கறையில இறக்கி விடுறாரு. இறக்கிட்டு உடனே அந்த அந்த கன்னி பெண் சொல்றாங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு சார் நீங்க நினைக்கிறீங்க? சார், தகவல் சுவாரஸ்யமா இருக்கு சார். நேயர்களுக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க சார். அந்த பெண்ணை இறக்கி விட்ட அந்த சாமியாரு எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம அப்படியே போயிட்டே இருந்தாரு. பின்னாடியே அந்த சாமியார் அவரை தொடர்ந்து போய், ஏப்பா, நம்ம வந்து கன்னி சாமியாரு அந்த இளம் பெண்ணை அப்படியே நீ தூக்கிட்டு வந்திய, இது வந்து துறவிக்கு ஏற்றதா? நீ எப்படி அந்த பெண்ணை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாமியார் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே போயிட்டே இருக்காரு. உடனே அந்த சாமியாரு, நான் மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ எந்த விதமான பதிலும் சொல்லாம போயிட்டு இருக்கியப்பா அப்படின்னு அவர் கோவப்பட்டு கேட்கிறாரு. உடனே அந்த கன்னி சாமியார் வந்து அப்படியே இந்த சாமியார் அப்படியே திரும்பி பார்த்து, ஏப்பா, நான் தான் அப்பவே அந்த பொண்ணை கரையில இறக்கி விட்டு வந்துட்டேனே, நீ தான்ப்பா அந்த பொண்ணை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த சாமியாரால எந்த விதமான பதிலும் சொல்ல முடியல. இதுல இருந்து உங்களுக்கு என்ன சார் புரியுது? சார், நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க சார். மனிதர்கள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து முடிஞ்ச தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விடாம தூக்கி சுமந்துக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்காங்க, பழச வந்து மறக்காம, அந்த சாமியார் மாதிரி. சார், நேயர்களுக்கு ரொம்ப நல்ல தகவலை சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,